அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பன் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். சொப்பனம் அப்படின்னா என்ன? மனிதர்கள் அனைவரும் சொப்பனத்தில் வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு மகான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த உலகத்தில் இங்கு யாராக இருந்தாலும், உலக பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண மனிதன் சாமானியனாக இருந்தாலும் சரி, அடிமட்ட ஒரு ஏழை யாராக இருந்தாலும் சரி, அனைவரும் இங்கு மாயையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாயை தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. மாயை என்று ஒன்று இருக்கும் பொழுதுதான் இந்த உலகம் உற்பத்தி ஆகும். மாயையில்தான் இந்த உலகம் உற்பத்தி ஆகும். நான் என்ற எண்ணம் தான் இந்த உலகத்தை உற்பத்தி செய்கிறது. இப்போ ஒரு மனுஷன் குழந்தை பெற்றுக்கிறான். அந்த குழந்தைய என்ன சொல்லுவான்? என் குழந்தை, நான் பெற்ற குழந்தை அப்படி சொல்லுவான். அதான் நான் என்ற அந்த எண்ணம், என் குழந்தை என்னுடையது அப்படின்ற அந்த பற்று, அந்த பாசம். இப்போ சொப்பனத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அனைவருமே மாயையில் தான் வாழ்கிறார்கள். மாயை என்பதற்கும் சொப்பனத்தில் வாழ்கிறார்கள் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ரெண்டும் ஒன்று தான். இப்போ சொப்பனம் அப்படின்னால் என்ன? கனவு. நம்ம நைட்டு கனவு காண்றோம். கனவுல பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. பொண்டாட்டி புள்ள கூட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. மாடி வீடு கட்டி கார் பங்களாலாம் எல்லாமே வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இது நல்ல கனவு. இந்த நல்ல கனவு காணக்குள்ளே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். அந்த கனவு ஆசையாக இருக்கும். அப்போ கனவு திடீர்னு வீழ்ச்சிடுறீங்க. வீழ்ச்சவன என்ன நடக்கும்? அந்த வீடு இருக்காது, அந்த கார் பங்களாலாம் இருக்காது, வசதியாக வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே இருக்காது. நீங்கள் எப்படி யதார்த்தமாக வாழ்ந்தீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் நீங்கள் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சவுடன் வாழ முடியும். கனவிலிருந்து எந்திரிச்சவுடன் வாழ முடியும். ஒருத்தர் பாம்பு கொத்துற போல் கனவு கண்டு செத்துருவார். திடீர்னு கண்ணு வச்சு, ஆகா கனவு நல்ல வேலை அப்படிம்பார். அந்த கனவுல என்ன தோணுது? நிஜமாகவே நடப்பது போல தோன்றுகிறது. அதே போல தான் இப்போ நீங்கள் இருக்கிற உலகம், நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகம், நிஜமாக நான் வாழ்கிறேன், எனக்காக தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் வயதானதுக்கப்புறம் இந்த உயிர் உடலை விட்டு போகுது. போன உடனே என்ன ஆகுது? இந்த வாழ்க்கை என்பது கனவுன்னு